தொடர்ச்சியான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 57வது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பாடத்துடைய தலைப்பு நாயிபுல் ஃபாயிலி, எழுவாய்க்கு பதிலாக வரக்கூடியது என்பது இதனுடைய பொருள். ஃபாயிலுக்கு பதிலாக வரக்கூடியது. இந்த பாடத்தை படிப்பதற்காக அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பகுதியின் 3 பாகங்களில் 2வது பாகத்தை உங்களுக்கு எடுத்து வைத்துக் கொள்ள முடியும். அல்லது ஆன்லைன் ஊடாக இந்த பாடத்தை நேரடியாக உங்களால் தொடர முடியும். இந்த பாடத்துடைய ஆரம்பத்திலே சில உதாரணங்களை காணுகிறீர்கள். அதாவது ஃபதஹல் வலதுல் பாப, பையன் கதவை திறந்தான். ஃபுதிஹல் பாபு, கதவு திறக்கப்பட்டது. அகலல் ஃபஅருல் ஜுபுன, எலி பாலாடை கட்டியை சீஸை சாப்பிட்டது. உக்கிலல் ஜுபுனு, பாலாடை கட்டி சீஸ் சாப்பிடப்பட்டது. அதனை அடுத்து கசரத்தில் ஹிர்ரத்துல் இனாஅ, பூனை பாத்திரத்தை உடைத்தது. குசிரல் இனாஉ, பாத்திரம் உடைக்கப்பட்டது. கதஃபத்தில் பின்து ஜஹ்ரத, பெண் பிள்ளை பூவை கொய்தால், பறித்தால். குதிஃபத்தி ஜஹரத்து, பூ பறிக்கப்பட்டது, கொய்யப்பட்டது. மற்றொரு பகுதியில் சில உதாரணங்களை காணுகிறீர்கள். தஜ்மஉன் நம்லத்துல் கிதாஅ, எறும்பு, பெண்ணெறும்பு உணவை ஒன்று சேர்க்கிறது. யுஜ்மஉல் கிதாஉ, உணவு ஒன்று சேர்க்கப்படுகிறது. யர்கபு அலியுனில் ஹிசான, அலி குதிரையில் ஏறி பயணம் செய்கிறான். யுர்கபுல் ஹிசானு, குதிரையில் ஏறி பயணம் செய்யப்படுகிறது, குதிரை ஏறப்படுகிறது. தஹ்லுபுல் மர்அத்துல் பகரத, பெண் பசுமாட்டில் பால் கறக்கிறாள். துஹ்லபுல் பகரத்து, பசுமாடு பால் கறக்கப்படுகிறது. துஹஸிபுல் முஅல்லிமத்துல் பின்த, ஆசிரியை பெண் பிள்ளைக்கு பயிற்சி அளிக்கிறாள், ஒழுக்கம் கற்பிக்கிறாள். துஹஸபுல் பின்து, பெண் பிள்ளை ஒழுக்கம் கற்பிக்கப்படுகிறாள், பயிற்சி அளிக்கப்பட்டு, ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறாள். இந்த பாடத்திலே உள்ள விதிமுறைகளை பாருங்கள். இங்கு வருகிறது அல் கவாயிது, விதிகள். இங்கு நாயிபுல் ஃபாயிலுக்கான வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது. நாயிபுல் ஃபாயிலி, ஃபாயிலுக்கு பதிலாக வரக்கூடியது, எழுவாய்க்கு பதிலாக வரக்கூடியது என்பது இஸ்முன் மர்ஃபூன், ரஃபு செய்யப்பட்ட ஒரு இஸ்மாகும், பெயர் சொல்லாகும். அது ஹல்ல மஹல்லல் ஃபாயிலி, ஃபாயில் வரக்கூடிய இடத்தில் வந்துவிட்டது, எழுவாய் வரக்கூடிய இடத்தில் வந்திறங்கக்கூடிய இடத்தில் வந்திறங்கிவிட்டது. பாத ஹல்ஃபிஹி, அதனை நீக்கியதன் பிற்பாடு, ஃபாயிலை அந்த எழுவாயை நீக்கியதன் பிற்பாடு அது ஃபாயில் வரக்கூடிய இடத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ரஃபு செய்யப்பட்ட பெயர் சொல்லே
நாயிபுல் ஃபாயில் ஆகும். அதனை அடுத்து நாயிபுல் ஃபாயில் எவ்வாறு எடுக்கப்படும் என்பதற்கான வழிமுறைகள் சொல்லப்படுகின்றன. இங்கு இதா உஸ்னிதல் ஃபிஅலு இலா நாயிபில் ஃபாயிலி, ஒரு வினைச்சொல் ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடியதன் பக்கம் சேர்க்கப்பட்டால், வகான மாதியன், அந்த வினைச்சொல் இறந்த கால வினைச்சொல்லாகவும் இருந்தால், தும்ம அவ்வலுஹு, அந்த வினைச்சொல்லுடைய ஆரம்பம் லம்மு செய்யப்படும். வகுசிரல் ஹர்ஃபுல்லதி கப்ல ஆஹிரிஹி, அதனுடைய அந்த வினைச்சொல்லுடைய இறுதிக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் செய்யப்படும். வஇன்கான முலாரிஅன், அந்த வினைச்சொல் முலாரிஆக நிகழ்காலம் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லாக இருந்தால், தும்ம அவ்வலுஹு, அந்த வினைச்சொல்லுடைய ஆரம்பம் லம்மு செய்யப்படும். வஃபுத்திஹல் ஹர்ஃபுல்லதி கப்ல ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி, அந்த வினைச்சொல்லுடைய இறுதிக்கு முன்னால் உள்ள, இறுதி எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹ செய்யப்படும். உதாரணமாக நாங்கள் மாதியிலே நசர என்றிருந்தால், இறந்த கால வினைச்சொல்லிலே அந்த ஆரம்ப எழுத்துக்கு லம்மு செய்யப்படும். நு, கடைசி எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ர் செய்யப்படும். நுசிர, நசர என்றால் உதவி செய்தான், நுசிர என்றால் உதவி செய்யப்பட்டான். அவ்வாறே நிகழ்காலம் எதிர்காலம் சார்ந்த வினைச்சொற்களிலும் இந்த மாற்றத்தை நீங்கள் செய்து பார்க்கலாம். வித்தியாசமான மாற்றம் அது. அதாவது என்சுரு என்றால் உதவி செய்கிறான் அல்லது உதவி செய்வான். அதனை இங்கு நீங்கள் ஒரு மஜ்ஹூலான ஃபிஅலாக எடுப்பதாக இருந்தால், இங்கு சொல்லப்பட்டதை போன்று ஆரம்பத்துக்கு லம்மு செய்வதுடன் கடைசி எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா செய்யப்படும். யுன்சரு என்பதாக மாற்றப்படும். என்சுரு என்று இருந்தது யுன்சரு என்பதாக மாற்றப்படும். அதனை அடுத்து இன்னும் அந்த விதிமுறையில் மற்றொரு பகுதி இருக்கிறது. வல் ஃபிஅலு அல்லதி யஹ்துஸு ஃபீஹி ஹாதா தகய்யுர், இந்த மாற்றம் எதிலே நிகழுமோ அந்த வினை சொல்லாகிறது. யுசம்மா, அதற்கு பெயர் சொல்லப்படும். மபனியன் லில் மஜ்ஹூலி, மஜ்ஹூலுக்கு எடுக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படும். மஜ்ஹூல் என்றால் உங்களுக்கு தெரியும், சேப்பாட்டு வினை என்று சொல்வார்கள். இதா கான நாயிபுல் ஃபாயிலி முஅன்னதன், நாயிபுல் ஃபாயில் பெண்பாலாக இருந்தால், அதாவது எழுவாய்க்கு பதிலாக வரக்கூடியது, ஃபாயிலுக்கு பதிலாக வரக்கூடியது பெண்பாலாக இருந்தால், கானல் ஃபிஅலு முஅன்னதன், அந்த வினை சொல்லும் முஅன்னதாக பெண்பாலாக மாறிவிடும். இந்த விதிமுறைகளுக்கான உதாரணங்களை நீங்கள் மேலே பார்த்தீர்கள். மிக தெளிவாக உங்களுக்கு பார்க்கலாம். இங்கு இந்த பக்கத்தில் உள்ள உதாரணங்களை இந்த பக்கத்தில் உள்ள உதாரணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கும். உதாரணமாக, ஃபதஹல் வலதுல் பாப, பையன் கதவை திறந்தான். இங்கு ஃபுதிஹல் பாபு, கதவு திறக்கப்பட்டது. இரண்டும் ஒரே அர்த்தமாகத்தான் சுமாராக இருக்கிறது. எனவே வித்தியாசம் என்னவென்றால், இங்கு ஃபதஹல் வலதுல் பாப, அதாவது ஃபதஹ என்பது ஃபிஅல், அல் வலது ஃபாயில், அல் பாப மஃபூல் பிஹி, அதாவது இறந்த கால வினைச்சொல். அதனை அடுத்து அல் வலது என்பது எழுவாய், ஃபதஹ என்பது பயனிலை, அல் பாப என்பது செய்யப்படும் பொருளாக
இருக்கிறது. இங்கு ஃபுத்திஹ என்பது ஃபுத்திஹ ஃபிஅலுன் லம் யுஸம்ம ஃபாயிலுஹு என்று சொல்வார்கள். எழுவாய் குறிக்கப்படாத ஒரு ஒரு வினைச்சொல். அல் பாபு என்பது அந்த எழுவாய்க்கு பதிலாக வந்தது, ஃபாயிலுக்கு பதிலாக வந்தது. ஏனென்றால் இங்கிருந்த மஃபூல் பிஹி இங்கு கூறப்படவில்லை. மஃபூல் பிஹியாக இருந்த அல் பாப என்பது இங்கு நாய்புல் ஃபாயிலாக வந்திருக்கிறது. அல் வலது ஃபாயிலாக இருந்தது, எழுவாயாக இருந்தது, இங்கு நீக்கப்பட்டு அந்த அல் வலது என்பதனுடைய இடத்திலே அல் பாபு என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. மறைமுகமாக பையனின் மூலமாக கதவு திறக்கப்பட்டது என்ற அர்த்தத்திலே ஃபுத்திஹல் பாபு இருக்கிறது. இவ்வாறு அனைத்து உதாரணங்களையும் நீங்கள் வைத்து பார்க்க முடியும். மற்றொரு விடயம்தான் கசரத்தில் ஹிர்ரத்துல் இனா. அல் ஹிர்ரத்து என்பது பெண்பால் சொல். எனவே கசரத் என்று வந்திருக்கிறது அந்த உதாரணத்திலே. இங்கு குசிரல் இனாஉ. அல் ஹிர்ரத்து என்பது ஃபாயில் நீக்கப்பட்டு அல் இனா என்று மஃபூல் பிஹியாக இருந்தது, இங்கு ஃபாயிலுடைய இடத்திலே நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மற்ற உதாரணங்களை பார்க்க முடியும். இங்கு ஃபாயில் முஅன்னஸாக இருந்தால் ஃபிஅலும் முஅன்னஸாக வரும். ஃபாயில் முஅன்னஸாக இருந்தால் ஃபிஅலும் முஅன்னஸாக வரும். நாய்புல் ஃபாயிலிலும் அதே விதியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது ஃபாயில் முஅன்னஸாக வருவது என்பது இருவகையாக இருக்கும். இதில் குறிப்பாக உயர்த்தினையை குறிக்கக்கூடிய பெண்பாலாக இருந்தால், உதாரணமாக அல் பிந்து என்பது உயர்த்தினையை குறிக்கக்கூடிய பெண்பால் சொல். இந்த கட்டத்திலே இங்கு கதஃபத் என்று ஃபிஅலையும் பெண்பாலாக கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். கட்டாயமாக கொண்டு வந்தே ஆக வேண்டும். கதஃபத்தில் பிந்து என்று பெண்பாலாக கதஃப என்று சொல்லாமல் கதஃபத்தில் பிந்து என்று சொல்ல வேண்டும். அஸ்ஸஹரத. இங்கு குதிஃபத்தில் ஜஹரத்து என்று பெண்பாலாக இந்த ஃபிஅல் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல் பிந்து என்ற ஃபாயிலுடைய இடத்திலே தான் அஸ்ஸஹரத்து இங்கு நாயிபுல் ஃபாயிலாக நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றொன்று கவனிக்க வேண்டும்.